நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இந்த திருச்சபையில் ஊழியருடைய இல்ல கட்டுமான காரியங்கள் எல்லாம் கட்ட உதவி செய்து நேர்த்தியாக கட்ட உதவி செய்து திறப்பு விழாவில் பங்கேற்கும்படியாக கடன் செய்கிறோம். இந்த பவனில் எங்களோடு வாரும், உங்களுடைய நாமத்தினை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்க கிருபை தாரும். எங்களை உடைய கரத்துங்களை பயன்படுத்தும், எல்லாவற்றுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நம்முடைய ஊழியருடைய இல்ல திறப்பு விழாவிற்கு நீங்கள் யாரும் திரளாய் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். நாம் அழைத்தபடியாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தின் பிரதம பேராயரின் ஆணையாளர் அருள் திரு ஜெசு சகாயம் ஐயா அவர்கள் நமத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை கலந்தட்டி அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நம் மத்தியிலே நம்முடைய திருமண்டலத்தின் உபதலைவர் அருள் திரு லூர்தராஜ் ஜெய்சிங் ஐயா வந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் முன்னாள் சேகர குருவானவர். ஆகவே அந்த பெருமையை அவர்களுக்கு கொண்டு அவர்களோட திருச்சபையின் சார்பிலை கலந்தட்டி அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த இல்லத்தை திறந்து தரும்படியாக அன்போடு அவளை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். புத்தகத்தில் உள்ள பாடலை பாட இருக்கிறோம். தோத்திரம் செய்வோமே இரட்சகனை, தோத்திரம் செய்வோமே, தோத்திரம் செய்வோமே இரட்சகனை, தோத்திரம் செய்வோமே இரட்சகனை, தோத்திரம் செய்வோமே இரட்சகனை, தோத்திரம் செய்வோமே. இப்போது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீட்டிற்கும் இங்கே வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வீட்டின் உள்ளே வருகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் பெறுதா. ஜெபம் பண்ணக்கிடவோம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, இந்த வீட்டை கட்ட உமது அடியாருக்கு தேவரீர் அருள் செய்த எல்லா ஈவுகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவர்களும் இந்த கட்டிட வேலையை செய்த யாவருக்கும் முது பாதுகாவலையும் பராமரிப்பையும் அருளி செய்வது செய்தமைக்காக உம்மை துதிக்கிறோம்.
நாங்கள் எப்போதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், முது தயவுள்ள வல்ல கரங்களை பற்றி நாங்கள் உறுதியாய் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கவும், முது பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கவும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிரதிஷ்டை செய்கிறோம். தேவனுக்கு மகிமை சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கிறிஸ்திய நகர சேகரம் புதுவை குருவான இல்லம் திறப்பு விழா நாள் 29/1/2016 வெள்ளிக்கிழமை. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்னென்னைக்கும் நிலைவரப்படுத்தும். தேவனை சொன்னபடியே செய்திருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்னென்னைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்ற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரே, உமது அடியானுக்கு இந்த 4 விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்பொழுது உமது அடியானின் வீடு என்னென்னைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே, அதை சொன்னேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். திருமறை பகுதி வாசித்தாயிற்று. பரமண்டலங்களில் இருக்கிற தொடர்ச்சியாக இந்த வீட்டு ஆசிரியத்திலும் என்ற மறுமொழியை யாவரும் இணைந்து சொல்லுவோம். ஆபிரகாமை அழைத்து ஆசிரியத்து உலகின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கின எங்கள் பிதாக்களின் கடவுளாகிய ஆண்டவரே, ஈர்த்திலே யோசேப்பை ஆசிரியத்து அவனை மேன்மைப்படுத்தி எங்கள் ஆண்டவரே, நாசரேத்
நாசரேத்தூர் குடும்ப வாழ்க்கையினால் எல்லா குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சகைவின் வீட்டில் பிள்ளை சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அல்வா குறைத்த கிறிஸ்து இயேசுவே, எம்மாவூர் சீடரின் வீட்டினுள் சென்று ஆசிர்வதித்த இயேசு கிறிஸ்துவே, ஊட்டி வீட்டினுள் சென்று சீசர்களுக்கு சமாதான வாழ்த்துக்குரிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் இந்த மக்களை குடியிருக்க செய்கிற அன்பின் ஆண்டவரே, அந்த நாமத்தினாலே நாங்கள் ஆஸ்வதிக்கிற இந்த வீட்டை நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பகைவரின் எல்லா விக்கினங்களையும் இதிலிருந்து அறவே அகற்றியுள்ளோம். உடைய அடியார்கள் சமாதானத்தோடு வாழத்தக்கதாக உடைய பரிசுத்த தூதர்கள் இங்கு தங்கி இருக்க கட்டளையிட்டுள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அல்வா குறைத்தவரை இவ்வுலகில் நாம் வாழ்வதற்கு இல்லங்களை அமைத்துக் கொடுப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக கிறிஸ்டியான சேரத்திலே இந்த உதவி குருவானவர் ஊழியர்களை இல்லத்தை கட்டுவதற்காக திருப்பணிவிடைக்காரர்களுக்கும் திருச்சி மக்கள் எடுத்த முயற்சிகளை ஆசிரியத்தை இந்த இல்லத்தை கட்டிப்படிக்க அருள் புரிந்ததற்காக துதிக்கிறோம். இந்த உதவி குருமனை கட்ட தேவையான பண உதவி பொருள் உதவி செய்த மக்களுக்காக துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். வீட்டில் குடும்பமாக தங்கியிருந்து ஊழியம் செய்யும் ஊழியர்களையும் குடும்பத்தையும் தலைமுறையாக ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்ய அருள் புரிந்து வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டில் வாசம் பண்ணி பொருளான திசையில் அனைத்து எதை விட்டு அகற்றிடலும். இங்கே வாழுகின்ற யாவருக்கும் நீரே தாபரமாக மரணிப்பான பதிலாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் காண துணை புரிந்திருளும். அவர்கள் உண்ண உணவையும் உணவருந்தும் இடத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நூல்கள் வாசிக்கும் இடத்தை ஆசீர்வதித்து நூல்களின் வாயிலாக உண்மையை கண்டறிய செய்தருளும். அவர் துயில் இடத்தை ஆசீர்வதித்து களத்தினர்களுக்கு இலைப்பாளர்கள் செய்தருளும். விருந்தினர் அறையை ஆசீர்வதித்து நீரே அவர்கள் உபசரணை கர்த்தாவாக இருப்பீராக. தேவர் இந்த வீட்டின் பிரதான வாயிலாக விளங்கி இங்கே உட்பிரவேசிப்பவர்களை இதன் வழியாக வெளியே செல்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இன்றும் என்றும் செய்யும் எப்பணியிலும் உமக்கு தொண்டு புரியவும் இவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலே ஒரு பிரசன்னத்தை உணரவும் இவர்களுக்கு கிருபை செய்தல் வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரை காப்பாற்றுகிற பராபரனே, இவ்வீட்டில் வாழ்கின்றவர்கள் யாவரும் விடசட்டைகளை வைத்து அரவணைத்து காத்துக் கொள்ளும். எல்லா தீவின் சோதனை இவர்களை தற்காத்துள்ளும். இவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய நினைவில் ஈர்ந்து விழுகிறாக. கிறிஸ்தின் அன்பு இவர்கள் உள்ளத்தில் வழிந்தோடி இவர்கள் செய்கின்ற யாவது ஆவினால் நடத்தவிட உதவி புரிந்திருளும். இவர்கள் பெற்றெடுக்க எல்லா நன்மைகளும் எல்லா செல்வங்களையும் எல்லா மகிமைக்கிற நீதி நிலவரத்துக்கு பயன்படுத்த அருள் செய்திருளும். கழிவுந்து ராஜ்யத்தில் பரிசுத்தமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தின் தலைவர் என்றும் வீட்டின் பாதுகாவலர் என்றும் விளங்கத்தக்கதாக இவர்கள் கையிட்டு செய்யும் அன்றாட அலுவல்களில் நீர் பிரசனராக இருந்து வீட்டாருக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலையும் இடைவிடாத உதவியையும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் கொண்டு இடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாசஸ்தலத்தில் நாங்களும் இதில் வந்து சேர ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பு கூர்ந்து உமக்கு தொண்டு புரியத்தக்கதாக உடைய வாசஸ்தலத்தையும் சுற்றிலும் உடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மனிதருக்கும் தந்தையே, சர்வ வல்லவரே, உமக்கு முன் ஒன்றும் மறைந்திருக்க கூடாது. எங்கள் குடும்பங்களும் அன்பின் மேன்மையிலும் தூய்மையிலும் புனிதப்படவும் வீடு வாசலற்ற மக்களின் தேவைகளை நாங்கள் உணரவும் துன்பப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள், ஆறுதலற்றவர்கள் முதலானவர்களை உம்முடைய வீட்டாராக்கவும் உதவி செய்துள்ளோம். தேவரே, எங்கள் நாட்டின் எல்லா குடும்பங்களிலும் பிரசனராய் இருந்தவர்களும் மாட்டுக்கொட்டையில் பிறந்த ஒரு திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனா இருக்கிற சர்வ வல்லமுள்ள தகப்பனே, உலகம் எங்கும் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் கணவர் மனைவியருக்காகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்கள் இல்லங்களை தூய்மைப்படுத்திடணும். எங்கள் பிள்ளைகள் உம்மையும் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிகிற அறிவில் வளர
நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுது ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் இந்த சேகரத்திலே நாங்கள் எளிமையாக இருக்கிறது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை முதலில் விவாத இல்லத்தை திறந்து வைக்க கிருபை செய்து இப்பொழுது சபையினுடைய இல்லத்தை திறந்து வைக்க உங்களுடைய கருத்திலே இந்த அருமையான சேகரத்தின் மக்கள், சேகரத்தின் அங்கத்தினர்கள், இதை கட்டிக் கொடுக்க முயற்சி எடுத்தவர்கள், இந்த இல்லங்களை கட்டி கொடுப்பதற்கு சிறந்த காரியங்களை செய்தவர்கள் எல்லாரும் நினைத்தவருடைய பாதத்தில் வைக்கிறோம். ஊழியர்களை மகத்துவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சேகரத்தின் மக்களின் உள்ளங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கருத்தில் இந்த முழு சபையை ஒப்படைத்து இந்த இடத்தை திறந்துள்ளோம். நிலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்லதுதாமே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த சேகரத்தினுடைய இந்த மொழிகள் இல்லத்தை திறந்து வைக்கிறோம். அண்ணாச்சி
சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கிறிஸ்திய நகர சேகரம் சபை ஊழியர் இல்லம் திறப்பு விழா. தொழுதீத்து இந்நாள் வரை அன்போய் தாதரித்தவும் நாண்ட விசேஷமாக ஆண்டவரே தினத்திலே நாங்கள் கண்டிருக்கக்கூடிய இந்த ஆலய பணியாளருடைய வீட்டிற்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இதை செய்தால் கொண்டு ஆரம்பித்து கண்டுபிடித்திருக்கிறோம். இப்பொழுதும் ஞாபகத்திலே நாங்கள் இந்த வீட்டை நாங்கள் பிரவேசி செய்ய ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் எழுந்துள்ளாக ஆண்டவரே நேரே இந்த வீட்டின் வாசல்வழியாக வீட்டை பிரவேசிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டுக்கு பிரவேசிக்கிறவர்கள் வெளியே செல்லக்கூடிய மக்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பேராக ஆண்டவரே கர்த்தர் திருச்சபையார்கள் கொடுத்து தரிசனத்துக்காக சோதனம் ஏற்பட்ட நல்ல இடங்களை கொடுத்து ஏற்பட்ட இல்லங்களை கட்டி பிடிக்க சோதனம் தொடர்ந்து எல்லாமே நன்மைப்படும்படி ஜெபிக்கிறோம். இப்போது நாமத்தில் இந்த இல்லத்தை நாங்கள் பிரவேச செய்கிறோம். அவையாளர் நாம் எழுந்தவரை உருவாக ஆசீர்வதிக்கிறோம். அருணாதர் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நடத்தினார். தேவனுக்கு மகிமை. சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கிறிஸ்திய நகர சேகரம் ஆலய பணியாளர் இல்லம் திறப்பு விழா நாள் 29/1/2016 வெள்ளிக்கிழமை. எல்லாவற்றையும் தந்த தகப்பனே உமக்கு நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபை ஊழியருடைய உள்ள இல்லத்தையும் ஆண்டவரே கோவில் பணிவிடையாளருடைய இல்லத்தையும் திறந்து வைக்க கிருபை செய்திருக்கிறேன். இந்த இல்லத்தை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது இந்த சபை மக்கள் ஒரு சாதாரண கோவில் பணிவிடையாளருக்கு கூட எவ்வளவு மகத்துவமான ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்று உணர்ந்து இந்த எண்ணத்தை எல்லாம் கொடுத்த இதற்கு உதவி செய்த எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று இந்த இல்லத்தை உமக்கென்று பிரத்யேகமாய் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவரின் நல்வரவு, இந்த அருமையான 3
இல்லங்களோடும் என்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நல்ல ஒரு அருமையான இல்லத்திலே தங்கியிருந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக இந்த திருச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற தூர தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். அவ்விதமாக இந்த நாளில் நேர்த்தியான இல்லத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக நீரில் மத்தியிலே அழைத்து வந்த என்னுடைய பிரதம பேரை ஆணையாளர் மற்றும் உபதலைவர் ஐயா அவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், அருமையான பாடகர் குழுவினருக்காக ஸ்தோத்திரம், இந்த திருச்சபையின் அத்தனை மூப்பர்களுக்காக சேகர பொருளர் செயலாளர் ஆண்டவரே திருமண்டலத்தின் பெருமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதனால இந்த காரியத்தை எல்லாவற்றும் நேர்த்தியை நடத்தினீர். இப்பொழுதும் இந்த மேடையில் நடைபெறப் போகின்ற ஒரு சிறப்பு நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரங்கள் மத்தியிலே காணப்படட்டும். நாமத்தை மையப்படுத்துவீராக. தொடக்கம் முதல் முடிவறிந்தும் பொறுப்படுத்தி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரயாசப்பட்ட சபை மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் நம் மத்தியில் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களாக வந்து இந்த நாளில் நம்மோடு காணப்படுகின்ற நம்முடைய திருமண்டலத்தின் பிரதம பேராய ஆணையாளர் அருள் திரு ஜெஸ் சகாயம் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே கரம் தட்டி அவர்களை அன்போடு வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். கோயில் பிள்ளையவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார்கள். நினைவு பரிசு ஒன்றையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். சேகர குருவானவரும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் உபதலைவர் ஐயா அருள் திரு லூர்தரா ஜெய்சிங்கை அவர்களை கலந்தட்டி அன்போடு வாழ்த்துகின்றோம். திரு ஜே.பி. பால்ராஜ் அவர்கள் சேகர பொருளாளர்கள் நினைவு பரிசை கொடுத்து அவர்களை வரவேற்கிறார்கள். உதவி செய்த கட்டிட பொறியாளர் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நிறைவு பரிசை வழங்குகிறார்கள். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசன போர்டு அவளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். குருவானவராக பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் திரு கிளாசன் ஐயர் அவர்களை இந்த திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். திரு மார்டின் அவர்கள் முன் வந்து இப்பொழுது உதவி குருவார்களை கனப்படுத்துவார்கள். அமைந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். திரு ராஜகோபால் அவர்கள் மேடைக்கு வந்து இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த நம்முடைய அங்கு தங்கியிருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. கடந்த நாட்களிலே அங்கு ஆலயம் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர்களுடைய திருச்சபையின் சார்பிலே திரு பாபுராஜ் அவர்கள் மேடைக்கு வந்து இப்பொழுது அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார்கள். நம்முடைய சேகரத்திலே வெள்ளிக்குடியிருப்பு திருச்சபையிலே ஆண்டுடைய பணியை சிறப்பாக குழுவாக தங்கியிருந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற பொன்னாடி அணிவித்து அவர்களை வாழ்த்துவார்கள். நாம் கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோம்.
இருந்திருக்கும் திருச்சபை மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் வீடு நேற்ற அன்பான நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அநேக பஜனை பிரசங்கங்கள், நற்செய்தி கூட்டங்கள், இன்னும் பாலிய நண்பன் சிறப்பு ஊழியர்கள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் தினந்தோறும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட அருமையான 3 ஊழியர் இல்லங்கள் கட்டிட திறப்பு விழாவை நாம் திறந்து வைத்து அதற்கான விழாவினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த விழாவானது சீரும் சிறப்புமாய் நடைபெறுவதற்காக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற இந்த இல்ல கட்டுமான பணிக்கென்று ஜெபித்த, உழைத்த மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். இந்த நேரம் இந்த ஊழியர் இல்ல கட்டுமான பணிக்கு நன்கொடை கொடுத்தவர்களை கௌரவிக்கும் நேரம். இப்பொழுது நான் பெயர் வாசிக்கும் முன் முதலாவதாக நமது சேகர தலைவர் ஐயா ரெவரண்ட் செல்வன் மகாராஜா அவர்களுக்கு நமது சேகர செயலாளர் திரு எஸ் ஞானராஜ் கோயில் பிள்ளை அவர்களை பொன்னாடை அறிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மிஸ்டர் ஜி ஜெயக்குமார் அவர்களை தொடர்ந்து மிஸ்டர் ஆர் விஜயகுமாரி ராஜேந்திர சிங், ஐ ஜானகிநகரன் குடும்பத்தில் வேறு யாராவது இருந்தாலும் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் ஜே ஜேம்ஸ், ஜே நோவா, மிஸ்டர் ஜே நோவா, மிஸ்டர் பி அருள் செல்வகுமார், மிஸ்டர் ஜே ஜெயக்கொடி, மிஸ்டர் ஜே ஜெயக்கொடி, மிஸ்டர் டி ஜான் கிறிஸ்டோபர் சென்னை, மிஸ்டர் இ ராஜகோபால் மும்பை, மிஸ்டர் இ ராஜகோபால், மிஸ்ஸஸ் டி தனம் தேவராஜ், டி ஞானராஜ், ஆக்னஸ் பிளாஸ்டிக்ஸ், மிஸ்டர் டி ஞானராஜ், மிஸ்ஸஸ் ஏ எலிசபெத் குமார், மிஸ்டர் டி ஜெபராஜ் ஜான் சார், ஜெபராஜ் சார், மிஸ்டர் ஜே ரமேஷ், ஜே ரவி, மிஸ்டர் ஜே ரவி மும்பை, மிஸ்டர் எஸ் சாமியல், மிஸ்டர் டி மார்டின், மிஸ்டர் டி மார்டின், மிஸ்டர் டி ஐசக் ஜெகநாதன், மிஸ்டர் டி ஐசக் ஜெகநாதன், கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துவோம். மிஸ்டர் ஜே ரமேஷ், மிஸ்டர் ஜே ரமேஷ், மிஸ்டர் டி திரவியராஜ், மிஸ்ஸஸ் டி ஏஞ்சல், மிஸ்டர் ஏ சேகர், மிஸ்டர் ஏ சேகர், மிஸ்டர் பி ஞானதுரை, மிஸ்டர் பி ஞானதுரை, மிஸ்ஸஸ் எஸ் சிலுவை மரியம்மாள், மிஸ்டர் ஜி ஜெயபாலன்,
Bharati Store, Mr. G. Jaybalan, Mrs. P. Pramila Palraj, G.P. Samuel, Mrs. P. Pramila Palraj, Mr. D. Christopher, Mr. S. Devasundaram, Reverend Dr. T. Samuel, Mr. D. Selvakumar, Mrs. K. Roslyn Koyildasan, Mr. Ambrose, Mr. D. Singarapandi, Mr. D. Singarapandi, Mr. D. S. Bhagyaraj, Mr. D. Jayseelan, Mr. D. Singarapandi, Mr. B. Ambrose, Mr. D. S. Bhagyaraj, Mr. D. Jayseelan, Mr. I. Irudayaraj, Mr. Y.P.J. Rajan, Mr. M. Augustine, Mrs. G. Saroja Namraj, Mr. B.C.D. Jabasingh, Mrs. Saroja Rajapandian, Mr. A. Segar, Mr. D. Kavaskar, Mr. D. Mark, Madurai சேர்ந்த Mr. Paul Raj, Mr. E. Raj Wellings, Mr. C. David Turai, Mr. G.P. Samuel, Mrs. Lily Puspam Javaraj, Mr. S. Selvin, Mr. D. Selton, Mrs. S. Saroja Rajapandian, J. Sellathurai, Mr. J. Sellathurai அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். கமிட்டி தலைவர் திரு ஜே. பால்ராஜ் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் சேர்ந்து வாங்கின பக்கத்தில் அடிங்க பாருங்கண்ணா அப்படிங்களா கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஒருபோதும் இழந்து போனதில்லை. ஆண்டவர் அவர்களை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கொடுப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம். அவ்விதமாக கொடுத்த அத்தனை பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது மத்தியிலே வந்து இல்லங்களை திறந்து வைத்த நம்முடைய பிரதம பேராயர் ஆணையாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். குருவானவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற குருவானவர், டீக்கன் மற்றும் சபை ஊழியர்கள், இந்த சபையினுடைய செயலாளர், மற்ற சேகர கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவிக்கிறேன். கட்டி எழுப்புங்கள், ஆலயங்களை கட்டி எழுப்புங்கள். இந்தியாவை கர்த்தருக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். அவர்களே நிறைய பேர்கள் உண்டு, ஆனால் எல்லாரும் சொல்ல முடியல. ஆனால் மறைமுகமாக இருந்தவர்கள் பணி செய்தவர்கள் உண்டு. எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். ஆண்டவரே, தர்மியான மாணவர்களிடம் திருச்சபையினுடைய பண்டிகை ஆயத்த தருணங்களிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். திருச்சபையினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இணைந்து திருச்சபை கட்டுமான பணியில், இன்னும் திருச்சபையினுடைய வளர்ச்சி பணியிலே தங்களுடைய நேர்த்தியான கரங்களை நீட்டு அருள் செய்து நம்பி கூறுகிறோம். சிகிச்சை மூலம் கேட்கிறோம் அன்புகளை தான் புரியும். ஆமென். தேவனுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவரின் அன்பு நம் அனைவரோடும் இந்த 3 கட்டிடங்களை
திறப்பதற்கு உதவியாய் இருந்த அனைத்து ஆண்டுடைய பிள்ளைகளோடும் என்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளவர்களே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சதையாக பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.